வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி அலமேலு மங்காபுரம் பத்மாவதி டெம்பிள்ல அன்னப்பிரசாதம் சென்டர் பிளஸ் அந்த ஃபுட் அந்த மாதிரி டீட்டெயில தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆக்சுவலி. ஸோ பத்மாவதி டெம்பிள் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சரியா ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ கேட் நம்பர் 1ல இருந்து தான் நம்ம வந்து அந்த அன்னப்பிரசாதம் சென்டருக்கு போக வேண்டியதா இருக்கும். ஸோ ராஜகோபுரத்துக்கு ஆப்போசிட்ல அந்த கேட் நம்பர் 1 இருக்கும். அதுல நம்ம ரைட் எடுத்து ஒரு ஃபியூ மீட்டர் நம்ம நடந்து போனோம் அப்படின்னாலே நம்ம அந்த அன்னப்பிரசாதம் சென்டர் இந்த பில்டிங்கு நம்ம போயிடலாம். ஸோ இந்த பில்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் ஆக்சுவலி இந்த அன்னப்பிரசாதம் அப்படின்றது அந்த ஃப்ரீ மீல்ஸ் அப்படின்றது சர்வ் பண்றாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் மூன்றுமே வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து டின்னருக்கு போயிருந்தோம், பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், இந்த ரெண்டுமே கொடுத்தாங்க. அன்லிமிட்டடா கொடுத்தாங்க, எவ்வளவு வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு மினிமம் 30,000 இருந்து 40,000 பேர் வரைக்கும் இங்க வந்து சாப்பிடுறாங்களாமா. அந்த பிரம்மாண்டமான ஹால் நீங்க பார்த்தா தெரியும் ஆக்சுவலி. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா திருப்பதி மாதிரி கிரௌடா நம்ம லைன்ல நின்று அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. நம்ம போனாலே கிரௌடு கம்மியா தான் இருக்கு. இது நம்ம எளிமையான முறையில அங்க போய் ஜஸ்ட் பிளேட்டை எடுத்துட்டு போய் வாங்கி சாப்பிட முடியும். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னு நினைக்கிறேன். நம்ம எங்க வேணாலும் உட்காந்து சாப்பிடலாம். ஸோ இங்க இலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரிமாறல. ஸோ தண்ணி வந்து அங்கங்கே வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு ஃப்ரீயா வந்துடலாம். ஸோ அது வந்து சூப்பரா இருந்தது ஆக்சுவலி. ஈவன் நம்ம வீக்கெண்ட்ல போயிருந்தப்போ கூட கிரௌடு கம்மியா தான் இருந்தது. நீங்க பார்த்தா தெரியும், ஆல்மோஸ்ட் ஒரு 50 மெம்பர்ஸ் அல்லது ஒரு 60 மெம்பர்ஸ் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வர வர சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. வெளியே நம்ம சாப்பிட்டு வெளியே வந்தோம். வெளியே பாத்தீங்கன்னா அந்த மாடு எல்லாமே வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இங்க வந்து அந்த மாடுகளும் வந்து ஆக்சுவலி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த இடத்துல ஒரு சில மண்டபங்கள் எல்லாமே வந்து கூட அமைச்சிருக்காங்க அந்த அன்னப்பிரசாதம் சென்டருக்கு ஆப்போசிட்ல. சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து சரி அப்படி பர்ச்சேசிங் ஏரியா பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம நடந்து போனோம் அப்படின்னா, நம்ம ரிட்டர்ன் பேக் பஸ் பிடிச்சி திருப்பதி வர்றதுக்காக வர பாதையில பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் உங்களுக்கு இருக்கு. கடைகள் நீங்க ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க இருந்து வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு கடைகள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ திருப்பதி ஸ்டாச்சு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்க இருந்தது. தொடர்ந்து நீங்க கொஞ்சம் இன்னும் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா திரும்பவும் நம்ம வந்து அந்த நம்ம பத்மாவதி டெம்பிளோட அந்த மெயின் என்ட்ரன்ஸ் அந்த சைடுக்கு நம்ம வந்துருவோம் ஆக்சுவலி. ஸோ சூப்பரா இருந்தது, பயனுள்ளதா. நம்ம டின்னர் இங்க சாப்பிட்டோம் ஆக்சுவலி. ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம பயணம் அப்படின்றது திருப்பதியில இருந்து நம்ம பெங்களூரோட பயணம் தான். ஸோ ஓரளவு நம்ம செகண்ட் டே டூர் வந்து நிறைய இடங்களுக்கு பயணிச்சிருந்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தது வந்து நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த அந்த இது திருப்பதி பஸ் ஸ்டாண்டு அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.